வணக்கம், அன்பு பில்டர்ஸ் வந்து நான் உங்க இன்ஜினியர் கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம அன்பு பில்டர்ஸ் ஃபேமிலி வந்து மிஸ்டர் தமிழின் சார் அவங்களோட புகுமலை புகழாக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ்ல எங்களை இன்வைட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது அவங்களோட செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, எங்களோட செலிப்ரேஷன் தான். நம்ம பழமொழி தகுந்தபடி வீடை கட்டி போற கல்யாணத்தை பிடிச்சிக்கலாம். வீடை ஃபர்ஸ்ட் கட்டணும், அப்புறம் தான் நீ கல்யாணம் பிடிக்கணும். நானும் இதே ஏரியாவில் தான் டியூஷன் கட்டியிருக்கேன். கட்டி முடிச்ச அப்புறம் தெரிஞ்சு அதுக்கு வீடு கட்டினா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்றது இருக்குதான் செய்யுது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு வீடுங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட். ஓகே சார். அது வந்த பிறகு ஓகே நம்ம ஒரு வீடு அமையுது சொந்தமா அப்படிங்கிறது. வீடு எல்லாருக்கும் முக்கியம், கண்டிப்பா தேவையானது. மாட வேணா அவங்க அது செய்யாத இது செய்யாத சொல்லுவாங்கல்ல, அதனால நமக்கு கண்டிப்பா தேவை சொந்த வீடு. இப்ப இருக்கிற மக்கள் மனநிலையில வீடு வந்து கடன் வாங்கி கட்டலாமா, இல்ல இப்ப சொந்த காசு இருந்தாலும் வீடு கட்ட முடியும் அப்படிங்கறது சொந்த காசு இருந்தாலும் வீடு கட்ட முடியும், இல்லன்னா ஒரு சிலர் வந்து கடன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு வரீங்கள ரிசோர்ஸை உருவாக்கி பிறகு ஒரு மாடரேட்டா ஒரு கடன் வாங்கினா தான் கட்ட முடியும் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்காங்க. யாருமே வந்து ரொம்ப ரிச்சஸ்னா ஃபியூ பர்சன்டேஜ் தான் ரொம்ப ரிச்சா இருக்காங்க. மிடில் கிளாஸ் தான் அதிகமா இருக்கு. அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ். இவங்களுக்கு வந்து வீடுங்கிறது ஒரு கனவு. அதை கட்டுறாந்தா வந்து சோர்சஸ் வந்து ஒன்றும் ஃபேமிலியில இருந்து வரணும். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்து இண்டிவிஜுவல் ஃபேமிலிஸ் வரணும். இப்போ சோர்சஸ் வந்து சிங்கிள் ஃபேமிலி அப்படிங்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த டைம்ல வந்து லோன் அப்படிங்கிறது சப்போர்ட்டிவா இருக்கு. நல்ல லாங் டேர்ம் லோன் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஏர்னிங் மெம்பர் அது பிரச்சனை இல்லாம போயிட்டே இருக்கு. நீ வேற ஏதாவது சொல்றதுக்கு விரும்புறீங்களா சார்? நம்ம வீட்டை பத்தி, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ், இல்லைன்னா தமிழின் சாரை பத்தி, அவங்கள பத்தி ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள்? எனக்கு வந்து முன்னாடியே அவங்களுக்கு என்ன தெரியும், பட் எனக்கு இப்போ ரீசெண்டாக அவங்க ப்ரொஃபஸர் ஆன பிறகு தான் தெரியும். ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வரும்போது யோசிச்சோம், வீடு கட்டியிருக்காங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வீடை பற்றின போது அதை பற்றி யோசிக்கணும்னாலே 20 லட்சம் 30 லட்சத்துக்கு தான் மினிமம் ஆரம்பிக்கும். வீடா அது 20 லட்சம் வரும், 30 லட்சம் வரும். இடம் இருக்கா அப்படின்னா கூட 18 லட்சம் ஆகும். நீங்க அவுட்டர்ல போறதா இருந்தா எப்படி கட்டியிருப்பாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாம் வந்த போது ஆல்ரெடி சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு. அது இல்லாம ஆல்ரெடி நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியால சார் ஒரு வீடு வாங்கிட்டாங்க போது இது நல்லாவே கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. நான் சிட்டிக்குள்ள தான் வீடு பார்க்கணுங்கும் போது சாரே இங்க வீடு வாங்கியிருக்காங்க, அப்ப நம்ம வாங்க முடியாதான், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. பட் நல்லது. ஏன்னா முன்னாடி பார்க்கும்போது நாங்க முன்னாடினா ரொம்ப முன்னாடி இல்லை, ஜஸ்ட் 2018 கூட இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கோம். ஈவன் நீங்களும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க, புத்தகம்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இங்க லோ காஸ்ட்ல ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாது இல்லை. ஸோ அதனால தமிழ் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த சூஸ் பண்ணது குட்னு தான் எனக்கு சொல்றேன். ஏன்னா முன்னாடி திருநெல்வேலின்னா நீங்க புது பஸ் ஸ்டாண்டை கூட திருநெல்வேலி நம்ப மாட்டோம். இப்போ திருநெல்வேலி தான் புது பஸ் ஸ்டாண்டு. அவ்வளோ அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு இல்லை. அதனால அந்த அளவுக்கு அதனால நல்ல விஷயம். அது நல்லா இனிஷியேட் பண்ணுங்க. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் பாக்குறது ரெண்டு தான். அது வந்து வெளிச்சம், நல்ல போதுமான வெளிச்சம், இன்னொன்று வந்து நல்ல காற்றோட்டம். ரெண்டுமே இந்த வீட்டுல இருக்கு. தமிழின் சாரை பத்தி நீங்க ஏதாச்சும் வார்த்தைங்க சொல்லலாம்? அவர் பேருக்கு அந்த மாதிரி இனியவர், இனியவர். சரி, வீடு நல்லா இருக்கு. அதாவது வீடு அமையணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா சார். கட்டிடலாம், இப்படிலாம் கட்டிடலாம், வசதியாக கட்டிடலாம். பட் வீடு வந்து அமையும் கட்டிடுவாங்க. நல்லா அமைஞ்சிருக்கு, மனசுபடியே நல்லா. சரி சரி சரி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் யார் நடப்புறாங்களோ அவங்க தான் கேம் பின்னர். சரிங்களா? யாழினிக்கு வாழ்த்துக்கள். உங்களோட சேமிப்பு எனக்கு தெரியுது. அவங்களோட சந்தோஷத்தை நாங்க எங்களோட சந்தோஷமா பாக்குறோம், அவங்களோட வெற்றியை நாங்க எங்களோட வெற்றியா பாக்குறோம், அவங்களோட செலிப்ரேஷனை நாங்க எங்களோட செலிப்ரேஷனை பாக்குறோம்.